சீக்கிரமா சாப்பிடு, ஏற்கனவே லேட் ஆச்சு. ஓப்போ இன்னைக்கு காஞ்சிபுரத்துக்கு பாத யாத்திரை தான். ஏண்டா பாண்டி யோசிக்கிற, விட்றா சூட்டு. ஹலோ. ஹே, என்னடி ஆம்பளை வயசுல பேசுற? ஆம்பளை வயசுல தான் பேசுவான். ஓ, டிரைவரா? ஆமா. ஏஞ்சல் எங்க? அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. வந்தா எஃப்எம் ஸ்டுடியோல இருந்து கால் பண்ணுன்னு சொல்லுங்க. நீங்க எஃப்எம் ஸ்டுடியோலயா வேலை செய்றீங்க? ஆமா. அப்போ எஃப்எம் ஏஞ்சலாவை தெரியுமாங்க உங்களுக்கு? உங்க கூட வரதே ஏஞ்சல் தான். ஆர்த்தியா? ஆமா சார். ஹலோ. ச்சே, ஆர்த்தி தான் ஏஞ்சலாவா? ரிம்பேட்ஸ் கீரை போட்டு துளச்சிட்டியடா பாண்டி. யானை சோளக்குழையில பூந்துருச்சு, நமக்கும் வேட்டதா. பாண்டி சார், நீங்களா? நீ எங்கடா இந்த பக்கம்? காஞ்சிபுரம் ட்ரிப்புக்கு போறேன் சார். நீங்க எங்க இந்த பக்கம்? அலைஞ்சிட்டு இருக்கேன்டா. என்ன விஷயம் சார்? சிட்டில ஒரு கொலை நடந்தது இல்ல, அந்த கொலைகாரனை தெரியும்னு ஒரு புறம்போக்கு கமிஷனருக்கு போன போட்டு சொல்லிடுச்சுடா. நல்ல விஷயம் தானே சார்? என்னப்பா நல்ல விஷயம்? அந்த சந்தன போட்டு எங்களையில உயிர் எடுக்குது. காவி துணி கட்ட வேண்டியவெல்லாம் காக்கி சட்டையை போட்டு வந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய கேடியா இருப்பான். ரொம்ப டேஞ்சரான பேலா இருப்பான் போல இருக்க சார். அதனாலதான் அவனை போட்டு தள்ளுங்கிற மூணுல ஏசி எமனாட்டம் அலைஞ்சிட்டு இருக்க. சார், பார்ட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வரேன் சார். இப்போ ஏன் கிளாஸ் ஏத்துன? ஏங்க ஏசி போட்டுருக்காங்க. ஏசி ஒர்க் ஆகலன்னு சொன்ன? அது அப்போ, இது இப்பங்க. ஏங்க ஏசி கூலிங் போதுமாங்க? ரீச் ஆயிட்டியாடி? நல்லா மாட்டி விட்ட என்ன இப்படி ஒரு காரமிச்சு ஒரு பட்டி கிட்ட மாட்டிட்டு படாத பாடு போட்டுட்டு இருக்கேன். வேற கால் டாக்ஸி பிடிச்சு போக வேண்டியது தானே? இவனாவது அரை லூசு, வரவ முழு லூசா இருந்தா நான் என்ன பண்றது? இல்லையே, இப்பதானே கால் பண்ண, நல்லா தானே பேசினா. சரி, அதை விடு. 9 to 10 சூர்யா ப்ரோக்ராம்க்கு நீ தான் ஆங்கர். கண்டிப்பா வந்துருவேல? வந்துருவேன். உனக்கு டீசன்சியே தெரியாதா? அடுத்தவங்க ஃபோன் எடுக்கலாமா? நீங்க மட்டும் என்ன பட்டின்னு சொன்னீங்களே, அது மட்டும் என்ன டீசன்சி? பட்டினா நாயின்னு எங்க தலைவர் முத்து படத்திலே சொல்லியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் நீங்க என்ன பட்டின்னு சொன்னது தப்பு தானேங்க? பின்ன கோவம் வந்தா கொஞ்சுவாங்களா? நானும் தான் உங்க மேல கோவமா இருந்தேன், அதுக்காக இப்படியா திட்டினேன்? கோவமா? உனக்கு இதுக்கு என் மேல கோவம்? அது ஒரு காதல் கோட்டை கதைங்க. உங்களை பார்க்கணும் தான் பைக்கில் எஃப்எம் சென்டருக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். வீணா போன என் ஓனர் ஃபோன் பண்ணி ஒரு சவாரி இருக்கு, கண்டிஷனாக போய் ஆகணும்னு சொல்லிட்டான். உங்களை பார்க்க முடியாத கோபத்தில் தான் நீங்கள் தான் அவங்கன்னு தெரியாமல் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. சாரிங்க. நீ என்னோட ஃபேனா? இல்லைங்க, அதுக்கும் மேலே. மனம் கொத்தாடும் முகம் பார்த்தாலே நெஞ்சம் காத்தாடும். தீ என சுட்டாலும் தேன் என பட்டாலும் நீ என்னை விட்டாலும் எப்போதும் உன்னை யோசிப்பேன் அன்பே. பார்க்காத பார்வைக்கும் பேசாத வார்த்தைக்கும் அர்த்தம்
தூரங்கள் யாரை கேட்பேனோ நீ சொல்வாயா என்னோடு நீ வந்தால் நெஞ்சோடு கொண்டாட்டம் எப்போதும் பக்கம் நிற்பாயா நீ சிந்திப்பாயா உனக்கே உனக்காய் என் உயிரை தந்தேனே எனக்கே